வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் 2 விஷயம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், கம்மிங் வீக் மார்க்கெட் டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, லைவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, டவுட்ஸ் கேட்பேன். எதை இன்ட்ராட் எப்படி பண்ணுறது, என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும், இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்பீங்க இல்லைங்களா? அதுலேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டு நம்ம எலாபரேட்டாக பேசலாம். சரியா? இந்த வீக் என்ன பேசலாம் அப்படின்னா, ஏன் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆனாலும் அது மூவ் ஆக மாட்டேது, ப்ரைஸ் ஏற மாட்டேது, அல்டிமேட்டாக மார்க்கெட் நான் நினச்ச மாதிரி வந்து லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களா? அதையும் சேர்த்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு டே சார்ட் வச்சுப்போம். கரண்ட் வீக் கம்மிங் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீக் என்ன ஆயிருக்குங்கிறத ஓரளவுக்கு பார்க்கணும். ப்ரீவியஸ் வீக் என்ன ஆகிடுக்குன்னா, மார்க்கெட் வந்து வீக்ஸில் வந்து மேலேருந்து அப்படியே விழுந்தான், திரும்ப அப்படியே ஏறி இருக்கான். இந்த இடத்த வந்து வி ஷேப் ரெக்கவரி. சரியா? விழுந்தவன் அப்படியே எந்திரிச்சு அப்படியே நிற்கிறான். ஓகே, அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. கீழே வந்து 22,300 நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ரேஞ்சு பார்த்துட்டா தெரியும். லாஸ்ட் வீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வி ஷேப் ரெக்கவரி கொடுத்ததுக்கப்புறம் விட்டு அரைன்னு அரைச்சிருக்கான் இந்த ரேஞ்சுக்குள்ளே. 6 கேண்டில் வந்து இன்சைடர் கேண்டில் 6 நாள் உள்ளே தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். வெளியே எங்கேயுமே போகல. பெருசாக ஏறின மாதிரி இறங்குன மாதிரின்றதுக்கும் ஆனால் வந்து அல்டிமேட்டாக மார்க்கெட் நகர கிடையாது. நல்ல ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸாக 23,000 எடுத்துக்கலாம். சரி, 23,000 ரவுண்ட் நம்பர், நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கீழே வந்து கரண்ட்டாக பஞ்ச் பண்ண அந்த லோ, இது அப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக எப்படி ஒரு 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு கம்மிங் வீக்குக்கு. சரியா? சரி, அப்படியே வந்து 1 ஹவருக்கு வந்துடலாம். டேயில் பார்த்தாச்சு, அப்படியே 1 ஹவருக்கு வந்தாச்சு. 1 ஹவர் வந்துட்டு, ஏன்னா இன்ட்ராடேலாம் பண்ணால் நமக்கு 1 ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் நல்லா பிரேக்கை கொடுக்குதுன்னா ஓரளவுக்கு நல்லா போகலாம். வி ஷேப் மேலேருந்து விழுந்தது தான், திரும்ப ஏறிட்டான், நின்றுக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக வந்த கேப்பு, இந்த கேப் இன்னி ஃபில் பண்ணல. அண்ட் மார்க்கெட் வந்து என்னை பொறுத்தவரை என்னென்னா சிம்பிள், டவுன் சைடுக்கு கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுக்கணும். இதை ஹையருக்கு போகணும், மேலே போகணும், மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கணும்னா அதெல்லாம் வந்து பிரேக் அவுட்டில் இப்போதைக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு டவுன் சைட் திரும்ப மார்க்கெட் இறங்குனா பிரேக் ஆகிடுச்சுன்னா சப்போர்ட் வந்துடுவான். பிரேக் எந்த டைம் ஃப்ரேம் ஆகணும்? 1 ஹவர் இல்லை 4 ஹவர். சரியா? கேண்டில் வந்து கீழே 23,000 கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா திரும்ப மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். 300 400 பாயிண்ட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். திரும்ப இங்கே வந்து செட்டில் ஆகிடுவான். இது வந்து மண்டே டியூஸ்டே பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா அப்புறம் வந்து கம்மிங் வீக் வந்து செல் ஆகிடுவான். ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2-3 நாளுக்கு. அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுது இல்லை ஃபர்தராக விழுகுதா, எக்ஸ்பைரி எப்படி க்ளோஸ் பண்ண போகிறான் கம்மிங் வீக்கு நம்ம பார்க்கணும். அண்ட் இது பிரேக் ஆகிட்டா தான் கீழே, இல்லை பிரேக் ஆகலை ப்ரோ எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டான், இங்கே ரிஜெக்ட் ஆகி இன்ட்ராடில் திரும்புகிறான், மண்டே இல்லை டியூஸ்டே திரும்பிடுச்சு அப்படின்னா இந்த ரேலி மேலே என்ன ப்ரோ ரெசிஸ்டன்ஸ் வரையும் போயிடுமா? என்னை பொறுத்தவரை இந்த ரெசிஸ்டன்ஸை விட அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா திரும்ப வந்து மார்க்கெட்டு இந்த டே கேனில் காட்டின இல்லைங்களா, அதில் பாருங்கள் 6 நாள் அரைச்சிருக்கான். திரும்ப இன்னொரு 6 நாள் 4 நாள் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எப்படியோ கண்டிப்பாக இது ஒன்று இங்கே வந்தாகணும், இல்லை இங்கே போய் ஆகணும். சரியா? ஒரு வேளை இங்கே வந்து மண்டே இல்லை டியூஸ்டே வந்து இந்த பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் 22,383 நிற்கிது. இங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திரும்புகிறான் யூட்டன் போட்டு அப்படின்னா இது வந்து திரும்பிட்டாங்கும் போது மேலே வரையும் போயிட்டு திரும்ப உள்ளுக்குள்ளே நின்று இந்த வாரம் க்ளோஸ் வச்சிட முடியாது. ஏதோ ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும்ல. அப்போ இதுக்குள்ளே கன்சால்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இந்த ரேலி மேலே திரும்பிடுச்சுன்னா இது கண்டினியூ கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட்டு கண்டினியூவாக இருக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் நான் கெஸ் பண்ணக்கூடியது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து எப்படியோ பொசிஷன் எடுத்திருக்கேன், எடுக்கவும் போகிறேன். இது வந்து நிஃப்டி. சரியா? இதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். தென் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி வந்து நிறையா முறை பவுன்ஸாக நடந்தாங்க பாருங்க. 1 2 3 4 முறை பவுன்ஸ் ஆகிருக்கான். இப்போ வந்து பவுன்ஸ் அப்படியே மெதுவாக ஆகலாமா, அப்படியே தப்பிச்சு ஓடிடலாமா, திரும்பவும் கீழே போக வேணாங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஒன்று பேங்க் நிஃப்டி டே கேண்டில் க்ளோசிங் இது கீழே பாருங்கள். இதுக்கு வந்து இந்த க்ளோசிங்க்கெலாம் வந்து பெரிய அனலைசிஸில் தேவை கிடையாது. ஜஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமன் சப்போர்ட் தான். டே க்ளோசிங் கீழே வச்சிருச்சு அப்படின்னா தேராது பேங்க் நிஃப்டி, ஃபால் தான். சரியா? எதிர்பார்க்க முடியும் நம்ம இப்போ இதில். இல்லை ப்ரோ எனக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கல, நின்றுக்கிட்டு இருக்கானா, அரைக்க தான் செய்ய போகிறேன். ஏன்னா 49,000 மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸு, எப்படியோ வந்து அதுக்கு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்கலைங்க. பாருங்க இந்த கேனில் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு. பேங்க் நிஃப்டியோட கேண்டில் கூட ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி கேனில் பாருங்கள் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு. அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையில் இப்படி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஏதாவது வந்து ஒரு மண்டேவே மார்க்கெட் உருப்படணுன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே திரும்பினா தான் உண்டு. இல்லை உடச்சி விட்டானா திரும்ப கீழே போகலாமா டவுட்டில் வந்து சுற்றிட்டு தான் இருப்பான். ஏன்னா நம்ம வந்து டே க்ளோசிங் வரை கண்டிப்பாக டவுன் சைடில் நீங்கள் வந்து இந்த செல்லிங்
கண்டினியூ ஆகுனா ஒன்று 4 hour மினிமம் 4 hour இல்லை டே க்ளோசிங்னாவது டவுன் சைடில் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அக்ரெசிவாக 15 minutes உடச்சிருச்சு 1 hour உடச்சிருச்சு எடுத்தோம்னா ஃபேக் அவுட் கொடுத்து உள்ளே வரக்கான வாய்ப்புகளை வச்சிடும். சரியா, இதுதான் பேங்க் நிஃப்டி அண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்தவரை. சரி, ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் லைவில் கேட்குற டவுட், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம், சரி இங்கே வரும் அங்கே போகும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம், 500 பாயிண்ட் இல்லை 600 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறோம். ஆனால் நான் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு எடுக்கிறேன் ப்ரோ, பொசிஷன்லாம் எடுத்து 500-600 பாயிண்ட் போய்ட்டால் ப்ராஃபிட் பண்ணிடலாம். இன்ட்ராடேக்கு எடுக்கிறேன், ஆனால் நான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல, நான் 30-40 பாயிண்ட் இந்த சைடு போகும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ப்ரீமியம் ஏற மாட்டேது அப்படிம்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற முக்கியம். அது வந்து ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இருக்குது, டைப்புங்கிறது மாறும். கண்டிப்பாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுவாங்க இன்ட்ராடேனா, மொமெண்டம் ட்ரேடு, அப்புறம் வந்து ஒரு டே ஃபுல்லாக போர்ஷன் எடுத்து வச்சுட்டு 1 hour சார்ட் இல்லை 15 minute சார்ட்டில் எல்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. கரெக்டாக, அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக இருக்காது, அதில் தான் தப்பு பண்ணுவாங்க. காமனாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு என்ன எது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்ன ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு, எங்கே நின்னால் வந்து நமக்கு ப்ராஃபிட்டோடு அப்படின்னு காட்டுறது தான் இந்த ஆப்ஷன் செயினுங்கிறது, வேறு எதுவும் கிடையாது. நிறைய வேல்யூஸ் இருக்கும், பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த டெல்டாவை மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது கால் சைடு டெல்டா, இது புட் சைடு டெல்டா. சரியா, நம்ம கால் சைடு வந்துக்கலாம் இதுக்காக. இப்போ கால் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கீங்க, ஸ்கேல்பிங் பண்ண போகிறீங்க. அதாவது ஸ்கேல்பர்னால் என்னென்னா, ஒரு ட்ரேடை வந்து 5 செகண்ட் 10 செகண்ட் 50 செகண்ட் ஆர் வந்து 1 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்கேல்பர், ஒரு ட்ரேடை. சரியா, 3 to 5 minutes மேக்ஸிமம் ஒரு ஸ்கேல்பருங்கிறது ட்ரேடை ஹோல்டு பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஹோல்டு பண்ண மாட்டாங்க. செகண்ட்ஸில் கூட பொசிஷனை வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு இங்கே ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, இங்கே பாருங்க ப்ரோ, இதெல்லாம் 70 ரூபா தான் ப்ரோ இருக்குது, எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இல்லைன்னு அங்கே போய்ட்டு நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன்னு உட்காந்திங்கன்னா ப்ராஃபிட் வராது. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, டெல்டா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா, பையர்ஸோட ஃப்ரெண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட், நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு. இப்போ நான் ஆப்ஷன் செல்லரு, எனக்கு அவர் யார் அப்படின்னா டெல்டா வந்து எதிரி. சரியா, அவர் தான் எனக்கு வில்லன். உங்களுக்கு நண்பன், பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நண்பன். சரியா, இப்போ உங்கள் நண்பர் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும். என்னென்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து 0.34 அப்படின்னு இருக்குது. இது நெருக்கமாக டெல்டா வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 1. சரியா, இதற்கு 0.34 இருக்கு இல்லைங்களா, இது மேக்ஸிமம் எவ்வளோ ஆகலாம், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1 ஆகலாம். சரி, இது வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா, அந்த கிரே கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளாக், இந்த சேலில் போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு போக போக டெல்டா வேல்யூ தெரியுதுங்களா, போக போக டெல்டா கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்டாக யாருக்கு தெரியுதில்ல, போயிட்டு ஸ்கேல்பிங் கூட இங்கே எடுத்துக்கிறாங்க. ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களே இங்கே போயிட்டு எடுக்கக்கூடாது பையே, அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் பொசிஷன் வரைய ஒரு டேவோட ட்ரெண்டை மொத்தமாக பிடிக்கணும்னு எடுக்கிறவங்களே எடுக்கக்கூடாது. சரியா, அப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க இல்லை மொமெண்டம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இந்த மாதிரிலாம் போகிறீங்க ட்ரேட், அவ்வளோதான் நம்பர் எடுப்பேன்னா நீங்கள் இந்த மணி போகணும். இந்த மணி நம்பர் இங்கே எடுத்துக்கிட்டோன்னா டீப் இந்த மணி. மினிமம் டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது 0.8 ஆர் 0.9 கூட இருக்கலாம். 0.9 ரொம்ப இந்த மணி போயிடும், அதனால் நம்ம 0.8 வச்சுக்கலாம். சரி, 0.8க்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் ஸ்கேல்பர்ஸ், அதாவது 5லேருந்து 10 பாயிண்ட் தான் பிடிப்பேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5லேருந்து 10 பாயிண்ட் தான் பிடிக்க போகிறீங்கன்னா அப்போ இது என்னென்னா, ஒரு பாயிண்ட்டு வந்து நிஃப்டி ஏறுது. நிஃப்டி ப்ரைஸ் என்ன இங்கே பாருங்கள், நிஃப்டி வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா நமக்கு வந்து 22,470. இது 22,471 ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குங்களா, இந்த 0.8, அதாவது 22,150 கால் ஆப்ஷன், இது எவ்வளோ ஏறுனா, இது 1 பாயிண்ட் ஏறுனா இது 0.82 பாயிண்ட் ஏறும். அப்போ இது வந்து 10 பாயிண்ட் ஏறுனா இது 8 பாயிண்ட் தான் ஏறும். 2 பாயிண்ட் மார்க்கெட் வந்து 10 பாயிண்ட் ஏறுனா இது 2 பாயிண்ட் குறைவாக தான் ஏறும். சரி, அப்போ நீங்கள் போய் ஸ்கேல்பிங்க்கு இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் 10 பாயிண்ட் ஏறுனா இது வந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் ஏறும். தெரியுது, 22,600. அப்போ நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணும்போது 10 பாயிண்ட் பிடிக்கணும் 5 பாயிண்ட் பிடிக்கணும் போயிட்டு அவுட் ஆஃப் த மணிலே இல்லை அத்தி மணிலே ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு பாயிண்ட் மூவ் ஆகாது. அப்போ பாயிண்ட் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக
இந்த மணிக்கு தான் போகணும், இந்த மணியில் மினிமம் 0.8 இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக. சரி இல்லை ப்ரோ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரை எடுத்து வச்சுக்கிறேன், அப்போ நீங்கள் வந்து 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கு போகல. என்டையர் ட்ரெண்ட் ஒரு இன்ட்ராடேயில் வந்து ஒரு மார்க்கெட்டுங்கிறது ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறலாம் இறங்கலாம் கரெக்டாக. அப்போ அந்த என்டையர் ரேலியை வந்து 1/4%, 1/2%, 1% நிஃப்டி நகருதுன்னா அதை மொத்தமாக பிடிக்க பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு அத்திமணி பரவாயில்ல. ஏன்னா பாதி 0.53 அந்த மாதிரி லெவலில் இருக்குது. அதாவது 10 பாயிண்ட் நிஃப்டி ஏறுச்சு அப்படின்னா இங்கேருந்து 480 போச்சுன்னா இது வந்து எவ்வளோ பாயிண்ட் ஏறுனா 5 பாயிண்ட் சரியா. இது வந்து 137 இருக்கா 142 மாறிடும் சரியா. இதுதான் வந்து அதாவது பேசிக் ரூல்ஸ். நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்போ இன்ட்ராடே எடுக்கணும் அதிமணி ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரெண்டுக்கு 100 பாயிண்ட் மூவ் ஆகும்போது இது இந்த மணி ஆயிரும். இதை டெல்டா வந்து இது இந்த மணி போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் தெரியுதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக டெல்டா ஏறும். அண்ட் பாயிண்ட்ஸும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை பிடிக்கும்போது நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்னு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மணி தான் போகணும். அதிமணியில் போயிட்டு இன்ட்ராடே பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையஸ் அது வந்து அட்வைசபிள் கிடையாது ஸ்கேல்பருக்கு. ஆனால் வந்து சரி இங்கே ப்ளே பண்ணுறவங்கள கூட விட்டுறலாம். சில பேர் வந்து மார்க்கெட்டே தெரியாமல் 5 ரூபா அவங்ககிட்ட இருக்கிற காசு வச்சுட்டு 9 ரூபா 12 ரூபா இந்த மாதிரி தான் கம்மியாக இருக்குது, என்கிட்ட இருக்கிற காசு அளவுக்கு ட்ரேட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட்டுக்கு காசு எவ்வளோ தேவையோ அதை வச்சு தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சுட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் குறைவான அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒன்று அதை போயிட்டு எங்கேயாவது முதலீடு பண்ணுங்கள். ஏதாவது 5 ரூபா 10 ரூபா என்ன ப்ரோ எனக்கு 100 ரூபா தான் ப்ரோ 200 தானே லாஸ் பண்ணுறேன், பார்த்துக்கிறேன் அடிச்சு விட்றேன், ஒரு வேளை மார்க்கெட் சர்க்குன்னு ஏறிடுச்சு அப்படி இறங்கிடுச்சுன்னா எப்பவுமே அப்படி போகாது. அப்படி போனால் லக்கு சரியா. அந்த 200 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் நீங்கள் சம்பாதிக்கிற காசு நிறைய பேர்த்த லைவில் அப்படி பார்த்துருக்கு நான். அதனால் சொல்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிற காசு அதை கொஞ்சம் கொஞ்சமாக 200 300 நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரோக்கரேஜோட சேர்த்து அதுவே 5000 ரூபா வந்துடும். 10 ட்ரேட் 200 300ன்னு விட்டுட்டீங்க, ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுவே 5000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். சரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற முதல்ல இந்த 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரேட் அடிச்சிருந்தீங்கன்னா கூட ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதுக்காக சொல்கிறேன். இல்லை ப்ரோ நான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான கம்மியான அமௌண்ட் 200 300 தான் இருக்குது, என்கிட்ட 500 தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயம் ஒரு காசு வச்சுருக்குன்னா அதனால மனநிறைவு நமக்கு வரணும் கரெக்டாக. இதில் ட்ரேட் பண்ணுறதுனால மனநிறைவு வராது. பேசாமல் அதுக்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 65 ஒரு பிரியாணி வேணா ஒரு பரோட்டா ஆம்லேட்டோடு சாப்பிட்டிங்கன்னா வயிறுனாவது நிரம்புமே தவிர்த்து இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் பண்ணுறதுனால லக் பேஸ் பண்ணி 20ல் ஏதோ ஒரு ட்ரேட் அடிக்கலாம் சரியா. ஏன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணிலாம் 5 அதாவது 12 பாயிண்ட் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணி போகிறனால ஒரு யூஸ் இல்லை. சம்டைம்ஸ் மார்க்கெட் ஒரு 300 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் நகரும் ஒரு டைரெக்ஷன் எடுத்து சரியா, சிங்கிள் ட்ரெண்டு சிங்கிள் டைரெக்ஷனில். அது வந்து லக் பேஸ் பண்ணி தான். அதனால் அதை விட்டுருங்க, அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ராப்பரான கேஷ் வச்சுக்கோங்க, தேவையான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு இந்த மணியில் எடுத்துட்டாலே போய்ட்டு ப்ராஃபிட் வரும்னு சொல்ல வரல. உங்களுக்கு ட்ரேடிங் சிஸ்டம் ஒரு அனாலிசிஸ் ஸ்கில்லு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீயும் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களோட ட்ரேட்ஸ். அண்ட் வந்து உங்களோட அந்த மேப் கொடுப்பாங்க இல்லைங்களா ப்ரோக்கரு, நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட் வந்து வளர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது பார்க்கவே நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கொஷின் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.